ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு. அதில் வசிக்கும் சிறுவர்கள் மொழி, மதம், ஜாதி எதுவும் பார்க்காமல் விளையாடி கொண்டிருந்தார்கள். ஆனால் அதில் ஒரு சிறுவன் மட்டும் தனியாக ஒதுங்கி நின்று அவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அதை பார்த்த ஒரு பெரியவர் அந்த பையனின் அருகில் வந்து மனவேதனையோடு, ஏண்டா தம்பி, தினமும் உன்னை கவனித்து கொண்டுதான் வருகிறேன். இத்தனை பேர் விளையாடிட்டு இருக்காங்களே, நீ மட்டும் ஏன் அவங்களோட சேர்ந்து விளையாடாம ஒதுங்கியே நிற்கிறாயே என்று கேட்கவும், அவன் அவரை பார்த்து பயந்து பின்னே சென்றான். ஏண்டா, என்னை பார்த்து இப்படி பயப்படுற? கிட்ட வாடா, உன் பேர் என்ன என்றார் அந்த பெரியவர். அவன் சற்றே தயங்கி, என் பேரு பிச்சைமணி என்றான். பிச்சைமணி என்ற பெயரை கேட்கவும் அங்கு நின்று கொண்டிருந்த சிறுவர்கள் சிரிக்க ஆரம்பித்தார்கள். பின்னர் அவன் அந்த பெரியவரை பார்த்து, இந்த அப்பார்ட்மெண்ட்ல குடியிருக்கிற அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப வசதியெல்லாம் இல்லைங்க. எனக்கு அப்பா கிடையாது. எங்க அம்மா பேரு மாரியம்மா. ஒரு வீட்டோட தங்கி வீட்டு வேலை செய்கிறாங்க. எங்க முதலாளி அம்மா பேரு லட்சுமி. அவங்க எங்களுக்கு இருக்க இடமும் கொடுத்து என்னையும் படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க அம்மா எப்போவுமே, டே பிச்சைமணி, இங்கே உள்ள பசங்க இங்கிலீஷில் பேசுவாங்க, ஆனால் உன்னால் பேச முடியாது. நீ சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியத்தில் படிக்கிற, அதனால் ஒதுங்கி நின்று வேடிக்கை மட்டும் பாருன்னு சொல்லுவாங்க என்றான். அதை கேட்ட பெரியவருக்கு மனது மிகவும் கஷ்டமானது. உடனே அவர் அங்கே விளையாடி கொண்டிருந்த பிள்ளைகளிடம், ஏன்பா இத்தனை பேர் விளையாடுறீங்களே, அந்த பையன் தனியாக தானே நின்றுட்டு இருக்கான், அவனையும் கூப்பிட்டு விளையாட்டில் சேர்த்துக்கலாமே அப்படின்னு சொன்னார். அந்த சிறுவர்கள் அவரை பார்த்து, அட போங்க தாத்தா, ஏவன் அவன் கூட போய் விளையாடுவான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே, தாத்தா விளையாட்டு தானே, இந்த விளையாட்டை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி பிச்சைமணியை பார்த்து கிண்டலா, ஹாய் பெக்கிங் பெல், இங்கே வாடா என்று கூப்பிட்டு அவன்கிட்ட இங்கிலீஷில் பேச ஆரம்பித்தார்கள். ஆங்கிலம் தெரியாத பிச்சைமணி பதிலுக்கு எதுவும் பேச முடியாமல் திருவென மொழிப்பதை பார்த்து சிரித்து கொண்டே, இப்ப தெரியுதா தாத்தா, அவனால் எங்க கூட மிங்கிள் ஆக முடியாது என்றனர். அதில் ஒரு பையன் ஒவ்வொருவரையும் பார்த்து, டேய் உங்க அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க என்று கேட்க, அதில் ஒருவன் எங்க அம்மா டாக்டர் என்றும், மற்றொருவன் எங்க அம்மா ஐடியில் வேலை பார்க்குறாங்க என்றும் சொல்ல, இப்படி வரிசையாக சொல்லி கொண்டு வரும்போது அந்த பையன் திரும்பி பிச்சைமணியை பார்த்து குரலை உயர்த்தி, டே பிச்சைமணி, உங்க அம்மா என்னடா வேலை பார்க்குறாங்க என்று கேட்க, அவனோ சற்றே தாழ்ந்த குரலில் வெட்கப்பட்டு கொண்டே, வீட்டு வேலை பார்க்குறாங்க என்றான். இப்ப அச்சிறுவர்களில் ஒருவன் தாத்தாவை பார்த்து, இப்போ தெரிஞ்சுக்கோங்க தாத்தா, எங்க வேவ்லந்தே வேற அப்படின்னு சொல்லவே பிச்சைமணி அழுத கண்களோடு தனது அம்மா மாரியம்மாவை பார்க்க வெட்கத்துடன் ஓடி போனான். அவன் ஓடி போனார் போல் வருஷங்களும் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. அவன் 10வது பரீட்சையும் எழுதிவிட்டான். இன்னும் அவனோட அம்மா அந்த வீட்டில்தான் தங்கி வேலை செஞ்சு அதில் வரும் வருமானத்தில்தான் அவனை படிக்க வைத்து கொண்டே இருந்தார்கள். அவனும் 10வது பரீட்சை எழுதிவிட்டான். ஒரு நாள் பார்த்த அந்த அப்பார்ட்மெண்ட்ல நிறைய பத்திரிகைக்காரர்களும் மீடியாக்காரர்களும் வந்து குவிந்தார்கள். இது அங்கு வசிப்பவர்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. என்னவாக இருக்கும் என்று தெரியாமல் அவர்களுக்குள்ளேயே விவாதித்து கொண்டு காத்திருந்தார்கள். அவர்கள் யாரும் எதிர்பார்க்காத விதமாக நம் பிச்சைமணி 10ஆம் வகுப்பு தேர்வில் மாநிலத்திலேயே முதலிடத்தில் தேர்ச்சி பெற்றது அறிந்து எல்லோரும் ஆச்சரியத்தில் மூழ்கினர். அவனுக்கு பாராட்டு மழையும் பரிசு பொருட்களும் குவிய ஆரம்பித்தது. அவனை எல்லா தொலைக்காட்சி அலைவரிசைகளிலிருந்தும் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தனர். அந்த அப்பார்ட்மெண்ட்டே அவனை பார்த்த மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தது. அங்கே அன்று ஏதோ திருவிழா போல காட்சி தந்தது. ஏ தம்பி, உங்க அம்மாவுக்கு இனிப்பு ஊட்டு, புகைப்படம் எடுக்கணும்னு சொன்ன மீடியாக்காரர்களிடம் கொஞ்சம் இருங்கன்னு சொல்லி ஓடிப்போய் அங்கே நின்று கொண்டிருந்த முதலாளி லட்சுமி அம்மாவை பக்கத்தில் அழைத்து அவங்க வாயில் இனிப்பு ஊட்டி, இதை புகைப்படமாக எடுத்து பத்திரிகைகளிலும் டிவி சேனலிலும் போடுங்க சார். இவங்க இல்லைன்னா நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு படித்து இவ்வளவு மார்க் வாங்கியிருக்க மாட்டேன். என்னோட மாதா பிதா குரு தெய்வம் எல்லாமே இவங்க தான். டியூஷன் போக வசதி இல்லாத எனக்கு பாடத்தில் புரியாததை இவங்க தான் கொஞ்சம் கூட ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் அவங்க பிள்ளை பக்கத்திலேயே என்னையும் உட்கார வச்சு சொல்லி கொடுத்தாங்க. இந்த வெற்றி எனக்கு கிடைத்ததில்ல,
லட்சுமி அம்மாவுக்கு கிடைத்ததுதான் என்று சொல்லவே அந்த முதலாளி அம்மா கண்ணுல நீர் வர அவனை கட்டி அணைத்து கொண்டாள். பிச்சைமணி அவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டான். அதற்கு பிறகுதான் அவனோட அம்மா மாரியம்மாவையே பக்கத்தில் கூப்பிடுகிறான். இதுதான் எங்க அம்மா, வீட்டு வேலை செய்கிறாங்க, பேரு மாரியம்மா. வீட்டு வேலை செய்கிறாங்கன்னு சொல்றதுக்கு நான் வெக்கப்பட மாட்டேன், ஏன்னா அதுவும் ஒரு வேலை தானே என்று சொன்னான். இதையெல்லாம் அந்த அபார்ட்மெண்ட்டில் வசிப்பவர்கள் பெருமையுடன் கூடி நின்று வேடிக்கை பார்த்தனர். தம்பி, உன் ஃபேமிலி ஃபோட்டோ கேட்ட பத்திரிக்கைக்காரங்க கிட்ட இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க தாங்க என் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு, முன்பு அவனை செய்தார்களே அந்த பசங்களை கூப்பிட்டு இவங்க தான் என்னோட சகோதர சகோதரிங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூட நிற்க வச்சு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டான். அவனது இந்த செயலை கண்டு அந்த பிள்ளைகள் வெட்கி தலை குனிந்தனர். அன்று அவனை கேலி செய்தவர்களே இன்று அவனை தோள் மேல் தூக்கி வைத்து கொண்டு சந்தோஷமாக கொண்டாடினர். காலங்கள் உருண்டோடின. ஆனால் இன்னமும் அவனது அம்மா அந்த வீட்டில்தான் வேலை பார்த்து கொண்டிருந்தார். பிச்சைமணி நன்கு படித்து வெளிநாடு சென்று நிறைய சம்பாதித்து திரும்பி வருகிறான். அதே அடுக்குமாடி குடியிருப்புக்கு. ஆனால் சாதாரணமாக இல்லை, ரொம்ப வசதியாக பென்ஸ் காரில் வந்து இறங்குகிறான். அவன் கையில் புது காரின் சாவியும் அங்கு அவன் புதிதாய் வாங்கிய 4 அறைகள் கொண்ட வீட்டின் பத்திரமும் இருந்தது. அதை பார்த்த மாரியம்மா சிறிது கூட சந்தோஷப்படவில்லை. ஆத்திரத்துடன் ஆவேசமாக கத்தினாள். ஏண்டா பிச்சைமணி, கொஞ்சம் கூட நன்றி இல்லாம இருக்கியே. இன்னைக்கு உனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த இந்த முதலாளி அம்மாவை உதறி தள்ளிட்டு உன் கூட புது வீட்டுக்கு என்னால் வர முடியாது. அவங்களுக்கு வயசாயிடுச்சு, அவங்க பிள்ளைங்க வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்கள இனிமே தனியாக விடவும் மாட்டேன். நீ வேணா அந்த வீட்டில் இரு, ஆனால் நான் சாகும் வர ஐயா அம்மாவுடையதான் இருக்கணும்னு நினைக்கிறேன் என சொல்லவும், நெகிழ்ந்து போன லக்ஷ்மி அம்மா ஓடி வந்து மாரியம்மாவை கட்டி பிடிச்சிட்டு, நீ எனக்கு வேலை செய்கிறவ இல்லடி, என் தங்கச்சி. நீ உன் குணத்தால் ரொம்ப உயர்ந்துட்ட. யாருக்குமே யாரும் தாழ்ந்தவங்களும் இல்லை, உயர்ந்தவங்களும் இல்லை. யாருக்கு வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை யாராலும் சொல்ல முடியாது. அதுக்கு உதாரணமாக நம்ம பிச்சைமணிதான். இந்த அப்பார்ட்மெண்ட்ல எவ்வளவு வசதியானவங்க தன்னோட பிள்ளைகளை நல்ல ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. அவங்க எடுக்காத மார்க்கு நம்ம பிச்சைமணி தானே எடுத்தான் அப்படின்னு சொல்லவும் மாரியம்மாவின் கண்கள் கலங்கியது. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த பிச்சைமணி அவர்களை பார்த்து, அம்மா இப்ப கேட்டுக்கோங்க, என்னை பற்றி நீங்க என்ன நினைச்சீங்க? ஏறிய ஏணியை எட்டி உதைக்கும் அளவுக்கு மோசமானவன் இல்லை உங்க பிச்சைமணி. இந்த புது வீடும் இந்த புது காரும் உங்களுக்கு குரு தட்சணையாக நான் வாங்கியதுதான் என்று கூறி முதலாளி லட்சுமி அம்மாவிடம் கையில் கொடுத்து, நாம எல்லோரும் சீக்கிரமாவே புது வீட்டுக்கு குடி போயிடுவோம் என்று கூறி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான் பிச்சைமணி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும்.